ஓகே. இப்போ இவங்கெல்லாம் வந்து சம்பளத்தை மறைக்க சொல்கிறாங்க. இப்போ சம்பளம் தெரியாதனால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இப்போ எனக்கு என் பார்ட்னர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாதனால எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சார் இப்போதைக்கு எனக்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. அந்த 2 இயர்ஸில் நடந்ததை நான் சொல்கிறேன். அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, சொல்லவும் மாட்டார். அதனால் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கிட்டோம். அவர் தான் குடும்ப செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். சொல்லாததுனால இந்தந்த செலவுக்கெலாம் எங்களுக்கு போக மந்த் எண்டில் யார்கிட்டயாவது வாங்கலாமா அப்படின்ற அளவுக்கு இஷ்யூ போயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு நான் ஒன்று பண்ணேன். அவர் பேங்க்கில் போயிட்டு அவரும் தான் கூட வந்தார். அவர் பேங்க்கில் போயிட்டு அவரோட மெயில் ஐடிக்கு பதில் என் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். இப்போ சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்துடும். ஆனால் அவர் சொல்லுவார் அவரே வாய் திறந்து சொல்லுவார். நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சேலரி எவ்வளோமா வந்துச்சு? வந்ததுடி, கம்மியாக தாண்டி வந்தது அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகேம்மா அப்படின்ட்டு. சரி இந்த மாதம் எனக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 5000 கம்மியாக கொடுப்பாரு. சரி ஓகே, என்னம்மா இவ்வளோ கம்மியாக தர, எனக்கு செட் ஆகாது அப்படின்னோடனே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னுவார். சரி ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 மந்த்ஸ் அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் சேர்த்து வைக்கிற காசெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, செலவு பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது, அந்த மாதிரி தான் செலவு பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் எனக்கே வந்து ப்ரெஷர் பீக்கில் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் சொல்லிட்டேன், உன் சேலரி எவ்வளோன்னு எனக்கு தெரியும், மாதம் இவ்வளோ எடுத்து வச்சியே, அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லு அப்படின்னு. அதுலேருந்து சார் வந்து என்ன சேலரி வந்தாலும் என்கிட்ட, மா வந்துடுச்சா, பாத்தியா சேலரி பாத்தியா வந்துடுச்சான்னு கேட்பாரு. அதனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா சேர்த்து வச்சுருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஒரு கடன் கிடையாது. ஓகே. சேலரி என்னன்னு தெரியறதுக்கு முன்னால கடன் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. ரொம்ப சேலரி என்னன்னு தெரிஞ்ச பின்னால ஃபினான்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுது. இப்போதைக்கு எங்களுக்கு வெளியில் ஒரு கடனும் கிடையாது. அதனால் சேலரி தெரிஞ்சதுன்னா அது வந்து பெனிஃபிட்டு தான். ஓகே. வேறு ஏன் பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? பர்சனல் ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்குமே வேணும் சார். இப்போ வேலைக்கு போகிறேன் சார், வேலைக்கு போகிறேன். அதாவது என்னோட டைம் வந்து நான் வந்து கொரியர் பார்க்குறேன் சார். அது வந்து டைமிங் வந்து ஒரு நாள் கூட இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். அப்போ என்னை வந்து என் வேலையை ஃப்ரீயாக பார்க்க விட மாட்டார். நீ போறியா, வேலைக்கு போறியா, 5 மணி ஆனால் வீட்டுக்கு வந்துடணும், வீட்டுக்கு வந்து சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்க மட்டும்தான் உன் லைஃப், நீ வெளியே போய் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. அவரும் கொரியர் தான் வேலை பார்க்குறாரு. அதாவது அவருக்கே தெரியும் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு அவர் நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் நீ போகாத, எவ்வளோ பார்சலை அடித்து கொடுத்துருந்தாலும் நீ வந்து ஒன்றால் கொடுக்க முடிஞ்ச மட்டும் கொடுத்துட்டு வா. எனக்கு எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷன் போடுவாங்க சார். சாப்பிட்ற முதற்கொண்டு, நான் போகிற ட்ரெஸ்ஸில் முதற்கொண்டும் எனக்குன்னு ஒரு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு என்ன கண்டிஷன் புரியல. அதில் என்ன சாப்பாடு கூட அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சார் நான் சாப்பிடணும். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவர் கேட்க மாட்டார். ஒரு பரோட்டா வாங்கிட்டு வராரு, அது அவருக்கு பிடிச்ச கடையில் வாங்கிட்டு வருவார். ஆனால் என்கிட்ட கேட்பார், உனக்கு என்ன பிடிக்கும், எங்கே வாங்கிட்டு வரேன்னு கேட்பாரு. ஆனால் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் வாங்கிட்டு வருவார். வந்து சாப்பிடு, இதே சாப்பிடு, உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதே சாப்பிடு அப்படிம்பாரு. ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு அதாவது சேரீ கேட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். அவர் நீ சேரீ கட்டிட்டு போகாத, சுடிதார் தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சுடிதாரே போடு அப்படிம்பார். ஆனால் அந்த சுடிதாரை எடுக்கிறத முதற்கொண்டு நான் அவர்கிட்ட தான் கேட்டு எடுக்கணும். இப்படி எடுக்கவா, அப்படி எடுக்கவா, அதை முதற்கொண்டு நான் அவர்கிட்ட கேட்டு தான் சார் எடுக்கணும், எல்லா விஷயத்துலையுமே சார்.